லைக் அர்ச்சனா அம்மா நேஷனல் அவார்ட் வின்னர் அவங்கள ரெப்ளிகேட் பண்ணி அவர் லைவ்ல அவங்க பண்றாங்க. அதே சமயம் அவங்கள ரெப்ளிகேட் பண்ணி அதுல பண்ணது நான் வந்து ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றேன். நீங்க எல்லாருமே பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கும் நான் என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன் தோணுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுறேன். முக்கியமா காந்தி கண்ணாடி கன்ஃபார்மா தியேட்டர்ல பாருங்க. ரொம்ப ரொம்ப ஐ மீன் இது நாங்க எல்லாம் பண்ணியிருக்கோம், பாலா பண்ணியிருக்கோம், அதை மாதிரியெல்லாம் தாண்டி இது பொதுவாகவே ஒரு நல்ல ப்ராஜெக்ட். மக்கள் கண்டிப்பாக வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ 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 ஸோ இந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்போட வந்தாங்க. ஏனென்றால் இந்த படம் வந்து என்னுடைய படம் ரிலீஸ் பண்ண மாதிரி சரியான சந்தோஷமாக சொன்னால் உங்களில் ஒரு ஆள் ஹீரோவாக பாலாண்ணா. ஸோ பாலாண்ணா ஜெயிக்கிறது எல்லாரும் ஜெயிக்கிற மாதிரி. அதை தாண்டி படத்துக்குள்ள வந்து பார்த்தா படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க காமெடியாக ஃபன்னாக போனாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து சென்டிமெண்ட்டாக அந்த லவ் காதல்ன்ற வேல்யூ இப்போ இருக்கிற லவ்வுக்கும் அப்போ இருக்கிற லவ்வுக்குமே சரி டிஃப்ரெண்ட் இருக்கிறது என்று சொல்கிறத ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இருந்தது. அதோட எப்படின்னா இப்படி ஒரு காதல் நாங்கள் பண்ணணும், இப்படி ஒரு காதல் செய்யணும்ன்றத தூண்டுற மாதிரி இருந்தது. அவ்வளோ சென்டிமெண்ட்லாம் கனெக்ட் ஆகிருந்தது. அதை தாண்டி படம் வெற்றி என்று தான் நான் நினைக்கிறேன். வெற்றி தான். ஸோ எல்லோரும் குடும்பம் வந்து பாருங்கோ. எப்படி சொல்கிறது, இது ஒரு காதல்ன்ற ஒரு சின்ன குட்டி காவியம் வந்து கூட சொல்லலாம். ஸோ மறக்காமல் எல்லாரும் வந்து பாருங்கோ. காந்தி கண்ணாடி பாலாவோட டெபியூ, பாலாவோட முதல் படம். ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்ல விஷயத்தை பேசியிருக்க படம். இதில் பாலாஜி சக்திவேல் சார் அண்ட் அர்ச்சனா மேமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருந்தது. மொத்த படத்தில் அவங்க ரெண்டு பேரோட காதலும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. பாலாவை வந்து ஹீரோவாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓவராலாக படம் வந்து ரொம்ப நல்ல படம். ஸோ எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். அவங்க எல்லாரையுமே ரொம்ப கம்ப்ளீட்டாக அவங்களை என்டர்டெயின் பண்ணுவோம். ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை வந்து இந்த படம் வெளிப்படுது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் டு காந்தி கண்ணாடி டீம். அந்த படத்தோட டைரக்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. பார்த்துட்டு வரோம். ரொம்ப சூப்பரான ஒரு படம். பாலா வந்து இந்த மாதிரி நிறைய டிவி ஷோஸில் நிறைய பண்ணியிருக்கோம். ஹீரோவாக வந்து அதே மாதிரி வந்து ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி டேரக்டர் ஏன்னா வந்து காமெடியை வந்து ஒரு ஹீரோவாக அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. டேரக்டர் பெரிய பாராட்டுகள். பாலா ஹீரோ ஆகும்போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு அவங்க ஹீரோ ஆகிறாங்க, கரெக்டாக பண்ண வளர்ச்சி அவங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இன்ஸ்பிரேஷனாக ஃபஸ்ட்டு வாட்டி அண்ணன் சூப்பராக பண்ணிட்டாரு. அண்ணன் வந்து அண்ணனுக்கு இந்த அழுதுகிட்டே சூப்பராக இருந்தது, எமோஷனாக இருந்தது. எல்லாரும் ஃபேமிலியோடு போய் பார்த்து எல்லாரும் பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணி பாலா இந்த படத்தில் அவர் ரோல் அழகாக நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பாலாஜி செந்தில் சார், அர்ச்சனா மேமு, அமுதவாணன், சகத்ரவி, மதன், நிறைய கேரக்டர் ஒவ்வொருத்தரும் நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம வயசானவங்களாம் வந்து அசால்ட்டாக இருக்கணும். அவங்களுக்குள்ள காதலை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. உத்தியோகத்தோட கணவன் மனைவி, வயசான கணவன் மனைவி காதல் எப்படி இருக்கும், அவங்க லைஃப் எப்படி சூப்பராக காமிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. ப்ரீமியர் பார்த்துட்டு வந்தோம் காந்தி கண்ணாடி. ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் வந்து பாலா அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு படத்தில் ஹீரோவாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க அப்படின்றதே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நாங்கள் அதான் பேசிட்டு இருக்கோம், கூட சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து பாலாக்கு வந்து நல்லது நடக்கலாம், வேறு யாருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் படம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பாலா அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றது அந்த ஒரு ரீசன்னால மட்டும் இந்த சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக அமையப்படுது. அவர் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு டேலண்ட், அவர் ஒரு சூப்பரான என்டர்டெய்னர், ஒரு அமேசிங்கான ஒரு பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு இந்த படத்துலேயும் வந்து காமிச்சிருக்காரு. ஸோ அதனாலேயும் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி
வெற்றி அடையணும். அண்ட் ஆல்சோ ரொம்ப எமோஷ்னலான ஒரு படம், எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும். ஸோ எல்லாரும் இப்போ நிறைய படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ தியேட்டரில் எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை வந்து சக்ஸஸ் பண்ணிங்கன்னா வந்து ஐல் பி வெரி வெரி ஹாப்பி ஆன் பிஹாஃப் ஆஃப் பாலா. இந்த படம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஒரு சிம்பிளான ஒரு சின்ன நாட் தான், பட் வந்து ப்ராட் அந்த எமோஷன்ஸாக இருக்கட்டும், ஃபன்னாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ பாலா வந்து எப்படி இன் அண்ட் அவுட் ரொம்ப அழகாக இருக்காரோ அதே மாதிரி அவர் படமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து டைரக்டர் சாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு கிரெடிட்ஸ் அண்ட் மியூசிக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. நடிச்ச எல்லாருமே செம்ம காஸ்டிங் சூப்பராக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். தியேட்டரில் பார்த்து இந்த படத்தை வந்து சக்ஸஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆளுங்களோட மைக்கு ஜாஸ்தி இருப்பா. வண்டர்ஃபுல் மூவி பாலாவோட பாலா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் சென்டிமெண்டல் மூவி. நான் கொஞ்சம் ஃபன் லவிங் பர்சன், அந்த படம் அவ்வளோ பார்க்க மாட்டேன். பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பாலாவோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலென்ட். ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். புகழ் நீ சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர். பாலா வந்து நிறைய கவுண்டர்ஸு டக்குன்னு நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். பாலா வந்து இன்னொரு பரிமாணத்தில் அவ்வளோ அழகாக அந்த கேரக்டரை வந்து கேரி பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. இல்லைனா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா காமெடியாகவும், செகண்ட் ஆஃப் வந்து ஒரு எமோஷனலு, ஒரு ஆக்டிங் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஆனால் ஜாலியாக எல்லா இடத்துலையும் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்பாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளில வரவங்க எல்லாருமே கண்கலங்கி அவ்வளோ இதாக வருவாங்க. ஸோ வந்து பாலாவோட நல்ல மனசு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். எல்லாமே படத்தை நடித்த அத்தனை பேருமே இதில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. கூட நடித்தவங்க மதன் ஆகட்டும், எல்லாருமே அவரோட கவுண்டர்ஸு எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சூப்பர். இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையணும். காந்தி கண்ணாடி பாலாக்கு நாங்கள் இருப்போம் பின்னாடின்னு சொல்லிக்கிறேன். சரி, வணக்கம். தேங்க்யூ. இந்த படம் இப்படியே உண்மையாயிடக்கூடாதா? இப்ப இருக்க வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டம், கேவலமா இருக்கு. அன்பு, பாசம், ஒரு பொண்டாட்டி, ஒரு புருஷன் இப்படிதான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இன்னைக்கு நாட்டுல நடக்கிறதெல்லாம் காதல கேட்கும் கூசுது. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஹஸ்பண்ட் உறவு என்ன, ஹஸ்பண்ட் அண்ட் பொண்டாட்டி புருஷன் உறவு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த படம் மூலியமா, காந்தி கண்ணாடி மூலியமா பாலா பிரமாதமா பண்ணியிருக்காரு. அவ்வளவு எக்ஸ்ட்ராடனரியா பண்ணியிருக்காரு. வாட் அ டவுட். அதாவது ஹீரோவா காட்டாம இந்த ஓப்பனிங் படத்துல எவ்வளவு பெஸ்டா ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரா கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப டைரக்டர் அல்டிமேட்டா பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி ஒரு படங்கள் பார்க்கணும். சீரியஸா சொல்றேன், இதை படமா நான் பார்க்கல, ஒரு பாடமா, மக்களுக்கு ஒரு பாடமா தான் பார்த்துருக்கேன். இவ்வளவு உணர்வு பூர்வமா இருக்கு. இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிறது உறவுங்கிறது எவ்வளவு ஒரு அழகான உறவு. அந்த உறவை இன்னைக்கு கொச்சப்படுத்திட்டு இருக்காங்க. தயவு செய்து இது மாதிரி படங்கள் திருப்பி மாறணும். எனக்கு அப்படியே இது உண்மையாயிடக்கூடாதா? சத்தியமா நினைச்சேன், உண்மையாயிடக்கூடாதா? என்ன மாதிரி உறவு, ஒரு ஹஸ்பண்ட் உறவு என்ன, அவனோட எதிர்பார்ப்பு, இவங்களோட தேவை அதை ஃபுல்ஃபில் பண்றது தானே வாழ்க்கை. மற்றதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கலாம் ஆர்டிபிஷியல் வாழ்க்கை. அதனாலதான் இவ்வளவு விவாகரத்து நடக்கிறதே இதனாலதான். நீங்க உன் பொண்டாட்டியே உண்மையா இருக்கு, உன் பொண்டாட்டிக்கு ஹஸ்பண்டுக்கு நீ உண்மையா இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு இந்த படம். உண்மையிலே திருப்பி சொல்றேன், இது அப்படியே உண்மையாயிடக்கூடாதா அப்படின்னு தான் நினைக்கிறேன். பாலாவோட ஓப்பனிங் படம் டைரக்டர் கலக்கியிருக்காரு. எனக்கு இதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் பிறந்தது ராயபுரம், பாதி படம் ராயபுரம் எடுத்திருக்காரு. கிளைமேக்ஸ் வந்து பெசனா இருந்த முடிச்சிருக்காரு. ஏதோ எனக்கே ஒரு உணர்வு மாதிரி இருக்கு. உண்மையில ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இது படம் இல்லைங்க, சத்தியமா இது ஒரு பாடங்க, மக்களுக்கு ஒரு பாடங்க. இதனால இப்ப எத்தனையோ கோடி பேர் பார்க்க போறாங்க இந்த படத்தினால. இதுல ஒரு 500 பேர், 1000 பேர், 10,000 பேர், 20,000 பேர், பல லட்சம் பேர் கண்டிப்பா திருந்துவாங்கிறது என்னோட நம்பிக்கை. இது நடக்கணும். பாலா மனசளவுல அவர் பெரிய ஆளு. அந்த மனசுதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய படத்தை, ஒரு எப்படியேப்பட்ட பெரிய பேர் காசு வச்சிருப்பாங்க, ஒரு ஓப்பனிங்ல ஒரு படம் எடுப்பாங்க, அது படமா தான் இருக்கும். ஆனா இது ஒரு பாடமா இருக்குதுன்னா அது பாலாவோட மனசுதான். The director is a great director. இந்த டீம், எஸ்பெஷலி இந்த ப்ரொடியூசர் நம்பி, அந்த டைரக்டர் நம்பி போட்டிருக்காரு. கண்டிப்பா வீட் போவால. இது சீரியஸா சொல்ற திருப்பி, இது படம் இல்ல, மற்றவங்களுக்கு பாடம். உண்மையை உணர்ந்தவங்க, பாசத்தை உணர்ந்தவங்க கண்டிப்பா உணர்ந்தீங்க இந்த படம். இந்த படம் வேற லெவல்ல சக்சஸ் ஆகிட்டு இந்த டைரக்டர் ஒரு பெரிய பொசிஷன் போகணும். இந்த ப்ரொடியூசர் கஷ்டப்பட்ட உழைச்ச டீம் எல்லாருக்கும் இதை நன்றி சொல்றேன். ஸோ பாலா அவர் மனசு மாதிரியே இந்த படம் சூப்பரா வந்திருக்கு.
இதோட நிறுத்த மாட்டாரு, பெரிய லெவல்ல அந்த பாலா போகணும். என்னோட வாழ்த்துக்கள். பாலா நம்ம காமெடி படி பார்த்துருக்கோம், கவுண்டர்ஷிப் பார்த்துருக்கோம். ஆனால் பாலாக்குள்ள இவ்வளோ சென்டிமெண்ட், இவ்வளோ ஆக்டிங் டேலண்ட் இருக்குது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். பாலா, ஷெரீஃபு, அவங்க என்டையர் டீமுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய படம் பாலா பண்ணணும். ரியல் லைஃப்பில் ஒரு ரியல் ஹீரோவாக இன்னைக்கு தான் சினிமாவில் பார்த்துருக்கோம். என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. காந்தி கண்ணாடி படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. காதல், சென்டிமெண்ட்டு, நகைச்சுவை எல்லாமே கலந்துருக்கு. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இந்த படம். இந்த படத்துடைய இயக்குனர் செல்ஃப் சார் அவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் பாலாஜி சார், அர்ச்சனா மேடம் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒட்டுமொத்த டீமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம். வாழ்த்துக்கள் பாலா. ரொம்ப எமோஷனலாகி வெளியே வந்திருக்கேன். ஏன்னா ஒரு ரியல் லைஃப் ஹீரோ ஆன் ஸ்க்ரீனில் ஹீரோவாக நடித்த இந்த படத்தை பார்க்குறது ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உண்மையுமே ஒரு ஃபேமிலி பேக்கேஜாக, கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கதை. ஸோ அருமையான ஒரு லைன். ஸோ லவ்வோட ஒரு கம்ப்ளீட் மீனிங் என்னன்றது தாண்டி பணமாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், இது எல்லாமே மனுஷங்களுக்கு இந்த அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்றது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக சூப்பரான ஒரு ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தம்பி பாலா ஒரு கம்ப்ளீட் என்டர்டைனராக சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த பாலா சக்தி சார் எல்லாருமே இந்த பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே அந்த கேரக்டர் அப்படியே வாழ்ந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனல். லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லாம் கண்ணீர் விட்டு அழுதுட்டேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப எமோஷனாக ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். ஸோ தம்பி பாலாவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா பாலா எப்போவுமே ஒரு விஷயம் இருந்தால் 100% போடுற ஆள் கிடையாது. ஸோ பாலா ஒரு 200% கிட்ட போடுற ஆள். எந்த ஒரு கோட் போட்டாலுமே சரி. ஸோ அது இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ பாலா அவருக்கும் சரி, ஹோல் டீம், டைரக்டர் ஷெரீஃப் சார் ரொம்ப 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 சூப்பரான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக மக்கள் தேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு இந்த கண்டென்ட் இவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ ஹோல் க்ரூக்கு பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக இந்த படம் காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு சூப்பரான மூவி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா என் தம்பி பாலா பண்ணியிருக்காரு. பாலா நம்ம எப்பவுமே என்ன அதிகமாக கலாய்ச்சி தான் நான் பார்த்துருக்கேன். பாலா இப்படி இப்படி ஒரு ஆக்டிங், இந்த மாதிரி ஒரு எமோஷனல் கொடுப்பியாடா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவன் கலாச்சி நான் பேசும்போது அதிகமாக சிரிச்சுக்கிட்டு தான் அதிகம். இன்றைக்கி என்னை அழ வச்சிட்டான் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஃபஸ்ட் டைம் அவனுக்காக இல்லை, அந்த படத்தில் அவன் நடித்த அந்த நடிப்பு, அந்த எமோஷனல் என்னை அழ வச்சது. என்ன மட்டும் இல்லை, எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது காந்தி கண்ணாடி. ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். இந்த காந்தி கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா காந்தி, கண்ணம்மா, கல்லூரி, கீதா, இவங்க 4 பேருமே இந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. அதாவது நான் சொன்னது எல்லாமே அந்த படத்தை நான் அந்த கேரக்டராகவே போயிட்டேன். அந்த இடத்துல அவங்க நேம் சொன்னேன். பாலாவும் சரி, மோனாலி சக்திவேலும் சரி, ஐயோப்பா சார் எங்கே சார் இருக்கீங்க நீங்கள் சக்திவேல் சார் யாராக இருந்தாலும் சார் நீங்கள் பிரிச்சிட்டிங்க. அப்படியே எனக்கு யதார்த்தமாக இருந்தது உங்கள் நடிப்பு பண்ணும்போது. ஏதோ பக்கத்து வீட்டில் எங்கள் பெரியப்பா அப்படி தான் இருப்பார். அந்த மாதிரி நீங்கள் அப்படி பயங்கரமாக இருந்தீங்க. வேறு அளவுக்கு சார். அப்புறம் கண்ணமாக சொல்லலைன்னா நீங்கள் பிளெஸ்ஸிங் தான் நாங்கள் இங்கே இருக்கோம். அப்புறம் நம்ம மதன் அந்த இடத்துல போட்ட கவுண்டரும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மதன் கலக்கிட்டாப்பில் இருக்கும்போல ரமதான சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேரக்டர் சரி சூப்பராக ரணம் கற்றுறது ஒரு தரமான ஒரு படம். எப்படா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த காந்தி கண்ணாடி இதை பாருங்கள். ஏன்னா ரணம் டோட்டலாக வேறு ஜோன். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க காந்தி கண்ணாடி. மக்களாகி நீங்கள் எல்லாருமே பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக மோஸ்ட்லி ஷரத் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. பட் டேலண்டட் க்ரூ எல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகான ஒரு படத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லா வகையான எமோஷன்ஸுமே அதில் நம்ம கேரி பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு காமெடி இருக்குது, லைக் எமோஷன் இருக்குது. உங்களால் அங்கே இருக்க எல்லா கேரக்டர்ஸையும் ஈஸியாக உங்களோட டே டு லைஃப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்மளே சில கேரக்டர்ஸோடைய ரெப்ளிகேஷன்ஸாக நம்மளாலே பார்க்க முடியும். அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கேரக்டர் எல்லாம் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஈக்குவலண்ட்டான யாருமே இதில் சும்மா வந்து போன மாதிரி இல்லை. எல்லாருக்குமே ஈக்குவலண்ட்டாக அவங்களுக்கான
பங்கு இருக்குது. நமக்கு பாலா பற்றி சொல்லவே டேலண்டடான ஒரு பையன். அண்ட் அது குரூப்புமே என்டையராக ரொம்ப டேலண்டடான ஒரு ரொம்ப அழகான ஒரு எமோஷன். நம்ம லைஃப்பில் கற்றுக்க வேண்டிய ஒரு சூப்பரான மெசேஜை ஸ்வீட்டஸ்ட் எமோஷன் காமெடி எல்லாத்தோட சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 5லேருந்து உங்களுக்கு தேட்டர்ஸில் இருக்கு. ஸோ போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்துருக்கோம். ரொம்ப அழகான ஒரு படம் முடிச்சு நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் மீடியாவே வந்து சில படங்கள்லாம் முடிச்சு போகிறப்போ ஜாலியாக போயிருக்கோம் அப்படிங்கிறது இது வந்து பயங்கரமான ஒரு டேக் அவே அப்படிங்கிற ஒரு விஷயம். படம் ஃபுல்லாகவே ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் முடிக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பாலா சொன்ன மாதிரி தான் பிரபஞ்சம் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு காரணமாக தான் கொடுக்கும் அப்படின்ட்டு பாலாவை நம்ம எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நம்ம எல்லாரும் திரும்பி வந்து பாலாவுக்கு சேர்த்துருக்கேன். ஆல் தி பெஸ்ட் பாலா, வி ஆர் ஆல்வேஸ் வித் யூ. எமோஷனல் உள்ள படம் பாலா சூப்பராக பண்ணிக்கலாம். பாலாவோட படம் வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாலா பார்த்து. பாலாவோட ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால ரிவ்யூ பண்ணி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. வெரி வெரி க்யூட்டான கதை. படத்தில் நடிச்ச எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. பெஸ்ட் விஷயம் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் விஷஸ். பாலா நிறைய விஷயங்கள் நிறைய பேர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்த்து அவங்க சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல படமாக கொண்டு போகிறது ரொம்ப ஆசை. ஸோ எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். டேரக்டரும் சரி ஆக்டரும் சரி அவர் ஆல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எதிர்பாராத ஒரு சைடு பாலா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம காமெடி பண்ணா போச்சு. செகண்ட் ஹாஃப்